தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் ரிஷபராசினியர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பகலந்த வணக்கங்கள். 2026 தை மாதம் பிறக்க போது. இந்த தை மாதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது தான் எடுத்துக்கலாம். இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பொது பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் சூரியன் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மகர ராசி அப்படிங்கிறது சனியுடைய வீடில் மகர ராசியில் இந்த சூரிய பகவான் இருக்கிறது. இப்போ மேச ராசின்னு எடுத்துட்டோம்னா மேச ராசிக்கு காலச்சக்கரத்துக்கு 10வது வீடு. உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அது 9ஆம் வீடு, பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தானம் அப்படிங்கிறது என்ன, பிதிருகாரகன் சொல்லக்கூடிய முன்னோர்கள், தந்தை தாய் வழி உறவுகளை குறிக்கிறது. அப்பேற்பட்ட ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அமர்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறப்போ நமக்கு பொருளாதார ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். தந்தை வழியில் வரக்கூடிய சொத்துக்கள், தந்தை வழியினால் வரக்கூடிய சில ஆதாயங்களை நம்ம இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2ல் குரு பகவான் இருக்கிறார். தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஏன்னா முழு கிரகங்கள் சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா குரு பகவான். அப்பேற்பட்ட கிரகம் 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் அமர்ந்து அவர் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக பணவரவுகள் நல்லாயிருக்கும். அப்போ இந்த தை மாதத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4வது வீட்டில் கேது பகவான் அவர் பார்த்திங்கன்னா சூரியனுடைய வீட்டில் இருக்கார் சிம்ம ராசியில். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 10வது வீடு 11வது வீடு அப்படின்னு பார்க்கும்போது 10ல் ராகு, 11ல் சனி பகவான். 10க்குடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 11வது வீட்டில் நின்று அது மீன ராசியில் இருக்கிறார். இப்போ 11வது வீடுங்கிறது லாபஸ்தானம். 2ல் குரு, 11ல் சனி பகவான். கண்டிப்பாக வரவு செலவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு இடம்பொருள் வாங்கக்கூடிய ஒரு சூழல், பிஸ்னஸில் நல்ல லெவல் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதிகார சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது, அரசு சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கிறது, பதவி சம்பந்தப்பட்ட உயர்வுகள் கிடைக்கிறது. இது எல்லாமே இந்த காலம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த தை மாதம் அப்படிங்கிறது ரிஷப ராசிக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு மாதம். அப்போ இந்த 2வது இடத்துல இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக என்ன பண்ணுவார்னா இடமாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளான ஒரு ஃபேமிலியோடு ஒரு சுற்றுலா பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா அல்லது வெளிநாடு பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஐடியா எண்ணங்களை கொடுக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு சூழலை தான் ஏற்படுத்த போகுது. அது மாதிரி பிளான் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கிறவங்க வேலை மாறுதல்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு நிறைய குழப்பம் இருக்கும். சார் வேலையை விட்டுட்டோம்னா அடுத்த வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு. என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த டைம் பீரியடில் வேலை விட வேண்டாம், இருக்கிற வேலையில் இருக்கலாம். வேலை மாற்றம் தானாக ஒரு வாய்ப்பு வருதுன்னா மட்டும் அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு கிட்டத்தட்ட 2ல். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 4க்குடைய சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா புதன் இணைகிறார். உங்கள் 2க்குடையவனான புத பகவான் இணைகிறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12க்குடையவனான செவ்வாய் பகவான் அந்த இடத்துல மகர ராசியில் இணைகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறப்போ நமக்கு புதன், செவ்வாய், ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சூரிய பகவான். அப்போ இவங்களுடைய சேர்க்கை இந்த கூட்டிணைவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பாசிட்டிவான நல்ல எனர்ஜியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கடன் ரொம்ப நாள் கட்ட முடியாத கடனை கட்டக்கூடிய ஒரு சில வழிகள் பிறக்கும். அதே மாதிரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நிறைய ப்ராசஸ் போகுது, லாஸ்ட்டில் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது, என்னால் ஒரு வீடு வாங்க முடியலைங்க, ஒரு கடன் கூட எனக்கு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. சார் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, எனக்கு அமைய மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் லோன் ப்ராசஸ்லாம் கரெக்டாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு எல்லாமே இருக்குது, பட் ஜாமீன் போடுறதுக்கு ஆள் இல்லைங்க, எனக்கு ஒரு நல்ல ஜாமீன் இருந்தால் எனக்கு கடன் கிடைக்கும், அதை வச்சு நான் அடுத்த லெவல் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஆதரவு இல்லாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அப்போ அதுக்கான ஒரு சூழல் இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடி பயணிச்சா போதும். இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி அரசு சார்ந்து அனுகூலங்கள் அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது கவர்மெண்ட் ஜாப்க்கான ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் இந்த நேரத்தில் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானங்கள் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3வது வீடு 4வது வீடு அப்படின்னு பார்க்கும்போது 3க்குடையவன் சந்திரன், 4க்குடையவன் சூரியன். அவர் பார்த்திங்கன்னா பொதுவாக காலச்சக்கரத்திற்கு திக்பலம் பெறுறார். அப்போ இந்த தை மாதத்தில் மகர ராசியில் அப்போ கண்டிப்பாக இந்த நேரத்தில் அரசு சார்ந்த அனுகூலங்கள், வெளிநாடு சார்ந்த தொடர்பு, வெளிநாடு வருமானங்கள் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுங்க.
அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை செய்கிறது மூன்றாம் நபர்கிட்ட பேசுறதுக்கு பதில் உங்கள் வீட்டு அளவில் நீங்கள் பேசி முடிவுகள் எடுங்க. அடுத்தவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணி பல பிரச்சனை சந்திச்சிக்க வேண்டாம். அதனால் ஒற்றுமையோடு செயல்படுறது ரொம்பவே நல்லது. பிள்ளைகள் மூலியமாக சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலம். அவங்க வந்து நல்லா படிக்கலைன்னு நினச்சிங்கன்னா அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ண நினச்சிருந்து இது ஒரு நாள் வரைக்கும் தடையாக இருந்தது அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால தாராளமாக அதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கலாம். ஆக இது ஒரு 30 நாள் தான். ஆனால் அந்த 30 நாள் எல்லாமே நடந்துருமா அப்படின்னா இல்லை. இதுக்கான ஒவ்வொரு பார்ட்டில் நீங்கள் ஒரு சில பிளான் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய பாசிபிள் அப்படிங்கிறது அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட 2ல் குரு இருக்கிறதுனால ஓரளவுக்கு சப்போர்ட்டு கண்டிப்பாக கிடைக்கலாம். ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கலாம், அல்லது நண்பர்கள் சப்போர்ட் கிடைக்கலாம். இந்த ஒரு சூழல் உண்டு. அதே மாதிரி பிரிந்த காதலர்கள் சேர்கிறதுக்கும், பிரிந்த கணவன் மனைவி சேர்கிறதுக்கும், அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே நிறைய எப்போவுமே கருத்து வேறுபாடாக இருந்துகிட்டு இருக்குன்னு நினச்சவங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் கம்மியாகிறதுக்குமான நல்ல உகந்த காலம். ஆக இந்த 2026 இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் கூட நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் புதனுடைய சேர்க்கை, சூரியனுடைய சேர்க்கை மகரத்தில் சனி வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உடல் உஷ்ணங்கள், நரம்பு பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ராக் பிரச்சனை மாதிரி வயிறு உபாதைகள்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கால் மூட்டு நரம்பு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிக தொந்தரவுகள் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. 2வது இந்த வாகனங்களில் பயணிக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயணிங்க. மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை, ஒரு கலகமெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. கவனமாக இருந்து செயல்பட்டால் இந்த 2026 இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கான பலன்களை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் சொல்கிறது தான், நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யுது. நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். சார் என்னுடைய தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்கள் நான் அடைகிறேன், இதனால் எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி விரக்தியாகவே இருக்குது, ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறத பார்க்குறோம். நம்ம வந்து பொதுவாகவே நம்மளுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு பொறுத்து இந்த விதிசாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய லக்னம், அதே மாதிரி ராசி, நட்சத்திரம், உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை, புத்தி, அதோடைய யோக பலன் என்ன, இப்போ வந்து எந்த மாதிரியான யோக திசை நடந்துட்டு இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் வீடு 8ஆம் உடைய திசை வந்துச்சுன்னு வச்சு ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வீடு அல்லது லக்னாதிபதி திசை நல்ல இடத்துல இருந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அல்லது உச்ச பலத்தோடு இருந்து அந்த திசாபுதி நடந்தது அப்படின்னு சொன்னால் அது யோக பலனாக கனெக்ட் ஆகும். அப்போ அந்த யோக பலனாக கனெக்ட் ஆகக்கூடிய திசை எப்போ வருது, உங்களுடைய லைஃப்பில் எப்போ கஷ்டங்கள் தீரும். எங்கள் தந்தையார் கஷ்டப்பட்டாருங்க, எங்கள் தாத்தா, தாய், என்னோட பாட்டன், முன்னோட்டர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, இல்லை அவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க, ஏன் நான் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன், இப்படி நிறைய கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். நம்மளுடைய லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, நம்ம வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறோம், எல்லாருக்கும் உதவி பண்ணுறோம், ஆனால் பட் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் விரக்தியாக இருந்துட்டு இருக்குங்கிற கேள்விகளும் இருக்கும். இப்போ ஏற்பட்ட நிலவரம் உங்கள் ஜாதகத்து அடிப்படையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னு ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். டேட் ஆஃப் பர்த், டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்ததுன்னா நம்ம ஜாதகம் டீட்டெயிலாக நம்ம எடுத்துடலாம். அப்படி ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அல்லது வந்து அந்த ஜாதகம் கூட தெளிவாக இல்லை அப்படின்னாலுமே டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு ஜாதகம் எடுத்துக்கிட்டுங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கான பிறப்பு யோகம் என்ன, அதில் என்ன மாதிரி யோகங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது முன்வழி கர்மாக்களுடைய தொடர்பு எதாவது இருக்கா, அல்லது இப்போ நடைமுறை கர்மாவுடைய சிக்கல்களில் கர்மாவோடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்களா. ஏன்னா இந்த கர்மகாரகன் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த சனியுடைய வீக்னஸ் எதாவது இருக்கா, அல்லது வந்து உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள் இன்னும் வேலை செய்யவே இல்லையா, எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகும், என்ன இப்போ திசை புத்தி நடக்குது, அதுக்கான செயல்பாடு என்ன, அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு அடிமை தொழில் செய்கிறீங்க அல்லது வந்து வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து வெற்றி, விருத்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அடுத்த கட்ட வளர்ச்சி, அந்த வளர்ச்சியோ உங்களுக்கு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில செயல்பாடுகளை செயல்படுத்தி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் சுய ஜாதகம் டீட்டெயிலாக செக் பண்ணிங்க. உங்கள் ஜாதகம் நீங்கள் வந்து நம்ம சைடில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது, அதை சேவ் பண்ணிக்கிங்க. அது வந்து வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு ஆன்லைனில் மூலம் நம்ம ஜாதகம் கூட பார்த்துக்கலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க நேர்லேயே வரலாம். நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரு ஒரு நாள் வரலாம். கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்குது. அதை கரெக்டான முறையில் எந்த நேரத்தை யூஸ் பண்ணி அடுத்த கட்ட நகருக்கு போகிறோங்கிறத மிக முக்கியம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு பிரார்த்தனையோடு அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.